ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேஷம் ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச நீச்ச குரு 27/8/2026 முதல் கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து குருபுகானந்து சஞ்சாரம் செய்வார். அடுத்த ஒரு 55 நாட்கள் நாம் சகட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 வீடுகளை குருபுகானந்து இயக்கப் போகிறார். ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை நாம் சகட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சமாக செல்வார். இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள், அதாவது ராசி கட்டத்தில் குரு உச்சமாகவும் நாம் சகட்டத்தில் நீச்சமாகவும் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள் கோடியில் சில பேர் தான் பிறப்பாங்க. ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை நாம் சகட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சமாக செல்வார். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கும்பம் ராசியில் செல்வார். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை மீனம் ராசியில் நாம் சகட்டத்தில் குரு ஆட்சியாக செல்வார். எதிர்வரக்கூடிய இந்த 55 நாட்கள் குரு உச்சம் நீச்ச நிலையில் செல்லும் போது மேஷம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். மேஷம் ராசி அன்பர்களுக்கு 4வது வீட்டிலே அர்த்தாஷ்டம குருவாக, அதாவது ராசி கேந்திரத்திலே குருபுகானந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ராசி கேந்திரத்திலே சுபகிரகங்கள் செல்லும் போது பெரும்பாலும் நன்மை இல்லை. அந்த இடம் வீடு, மனை, நிலம், சொத்துக்கள், தாயார், வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம். சுகஸ்தானத்திலே குரு உச்சமாக செல்வது ஒன்று உயிருள்ள வழியில் அல்லது உயிரற்ற வழியில் ஒரு பிரச்சனைகள், தண்ட செலவுகள் இப்படி ஏற்படும். சொந்த பந்த உறவுகளிடம், பெற்றோர்களிடம், உடன் பிறந்தவர்களுடன் ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். ஒரு விரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் பெரிய அளவு லாபம் கொடுக்காது. சரியான கால நேரத்தில் பயிர் பண்ண முடியாது. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நாம் போட்ட முட்டுவெளி செலவு கூட எடுக்க முடியாத ஒரு அமைப்பை இந்த அர்த்தாஷ்டம குரு காலகட்டம் மேஷம் ராசி என்பதுக்கு ஏற்படுத்திடும். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை நாம் சகட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சமாக செல்வார். அப்போ உங்களுக்கு ராசி கேந்திரத்திலே குரு பலமாக இருக்கிறார். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கலாம், ஓரளவு வருமானம் எதிர்பார்க்கலாம். 4, 10ஆம் இடம் ராசி கட்டத்திலும் நாம் சகட்டத்திலும் குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். ஆவணி 10 முதல் 26 வரை வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பீங்க. உயர் அதிகாரிகள், முதலாளிகள் உங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க, இதை ஏன் செய்யலை அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் கோச்சிக்கிட்டு அதிகாரத்தோடு நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், வேலை கொடுத்தா கூட எல்லாம் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வரக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுத்திடும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை முதலாளிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் தன்மையாக பேசுங்க. சண்டை சச்சரவுகளில் ஏற்படுத்திடாதீங்க. அதே வழியில் மாமியாரிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். மாமியாரிடம் எதிர்வாதங்கள் செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். நாம் சகட்டத்தில் நீச்சமாகவும் ராசி கட்டத்தில் உச்சமாகவும் செல்லும் போது உச்ச நீச்ச குருவின் மூலம் மேஷம் ராசி என்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னாலே பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். குரு அப்படின்னாலே மதிப்பு, மரியாதை, கௌரவம் எதிர்பார்க்கக்கூடியது. மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அந்த ஆள் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு, திட்டுறாரு, சாபம் விடுறாரு அப்படின்னா குரு அந்த இடத்துல நிற்காது. மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல குரு தங்காது. ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை அம்மாவிடமோ மாமியாரிடமோ மேஷம் ராசி என்பவர்கள் பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ
உங்களுக்கு வயதில் பெரியவர்கள் ஆலோசனை அறிவுரை சொல்கிறாங்க, அல்லது ஆசிரியர்களிடம் நீங்கள் வந்து முரண்டு பிடிக்கிறீங்க, அவங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் செயல்படுறீங்க. பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு அவங்களிடம் சாபம் வாங்கினா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அதை வந்து நீங்கள் இரவு படுத்து உறங்கும் போது யோசனை பண்ணிக்கங்க. பெற்றோர்கள் மனநொந்து, உங்களை விட வயது பெரியவர்கள் மனநொந்து, ஆசிரியர்கள் மனநொந்து சாபம் விட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? குரு அருள் கிடைக்க வேண்டுமென்றால் இளம் வயதிலிருந்தே பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களிடம் மரியாதை குறித்து பணிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து குரு அருள் கிடைக்கும். காலகாலத்தில் திருமணம் செய்ய முடியும், குழந்தை பாக்கியம், நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், தங்க நகை எடுத்து சேமிக்க முடியும். மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் குரு வந்து நிற்காது. காலகாலத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களும் நடக்காது. 4 10ஆம் வீட்டிலே ராசி கட்டத்திலும் நாமச கட்டத்திலும் குரு வந்து செல்லும் போது உச்ச நேச்ச குருவாக அம்மாவிடம் மாமியாரிடம் மேசம் ராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து முரண்டு பிடிப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேதனைப்படுற அளவுக்கு பேசிடுவீங்க. அதனால் வந்து அம்மாவிடமும் மாமியாரிடமும் உங்கள் வயதில் பெரியவர்களிடமும் படித்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்களிடமும் ஆவணி 10 முதல் 26 வரை பணிவு வேண்டும், பேச்சில் தன்மை வேண்டும். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நாம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் குருபுகானந்து லாப குருவாக உங்களுக்கு வந்து செல்வார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இயங்கும். 5ஆம் இடம் இயங்கும் போது குழந்தைகளால், பூர்வீக சொத்துக்களால், மேசம் ராசி என்பளுக்கு இறந்த முன்னோர்களால், குலதெய்வ அருளால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆவணி 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது சிலருக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அடிக்கடி சுப விசேஷ காரியங்களுக்கு, கோவிலுக்கு, புனித யாத்திரைக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை நாம்ச கட்டத்தில் மீனம் ராசியில் குருபுகான் வந்து ஆட்சி பெற்று செல்வார். இப்போ இந்த காலகட்டத்தில் புனித யாத்திரை சென்று வரலாம். பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக பயணங்கள், அடிக்கடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாம்ச கட்டத்தில் 12வது வீட்டில் குரு வரும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும், சேமிப்புகள் கூடும், பணங்காசு சேமித்து கொள்ளலாம், தங்க நகை எடுக்கலாம். 12ஆம் இடம் பலமாக இருக்கும்போது தான் ஒருவருக்கு வந்து சேமிப்பு அதிகரிக்கும். கை கால் முட்டி மூட்டி எலும்பு இடுப்புக்கு கீழே பிரச்சனை இருந்துச்சுன்னா புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3க்குள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த உடம்புல வந்து வலி வேதனைகள். நாம்ச கட்டத்தில் மீனம் ராசியில் குரு ஆட்சி பெற்று செல்லும் போது மேசம் ராசி என்பதற்கு நீங்கும். ஆன்மீக பயணங்கள், சுற்றுலாக்கள் அடிக்கடி சென்று வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசம் ராசி என்பதற்கு ராசி கட்டத்திலே 4ஆம் வீட்டிலே குரு வந்து உச்சமாக செல்லும் போது தாயாரிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல், விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.